அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஜெப வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 118ஆம் சங்கீதம் 25வது வசனத்திலே, கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த ஜெப வார்த்தையைப் போல நம்மில் அநேகர் தினந்தோறும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தாவே இரட்சிங்கப்பா, என்னுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. வீடு கட்டுறேன், அது அப்படியே நிற்குது, எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி அதை முடிச்சு தாங்க. என் மகளுக்கு திருமணம் ஆகலை, ஒரு நல்ல காரியம் செய்யுங்க. வேலை கிடைக்கல, அந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, உதவி செய்யுங்க. தொழில் அப்படியே நிற்குது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய பேர் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் சிலர் ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி நெகேமியா என்கிற பக்தன் ஜெபித்த போது கர்த்தர் எப்படி காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று வாசிக்கிற வேளையிலே, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தார். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். நெகேமியா எருசலேமில் நடந்த சம்பவங்கள், அங்கே எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதையும் எருசலேமில் ஜனங்கள் கஷ்டப்படுகிறதையும் கேள்விப்படுகிற போது மிகுந்த மனவேதனை அடைகிறார். அவர் எப்படி மனவேதனை அடைகிறார் என்று வாசிக்கிற போது ராஜாவுக்கு முன்பாக துக்கமாய் போகிறார். ராஜா கேட்கிறார், நீ இது வரைக்கும் துக்கமாக இல்லையே, இன்னைக்கு ஏன் துக்கமாக இருக்கிற? அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்கள் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி? ரொம்ப மனவேதனையோடு கூட நெகேமியா இருக்கிறதை ராஜா கண்டுபிடித்து அவனுடைய துக்கத்தை விசாரிக்கிறார். விசாரித்த பிற்பாடு ராஜா கேட்கிறார், அப்போ நீ என்ன காரியம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குற போது அவர் ஜெபம் பண்ணிட்டு, நான் எருசலேமுக்கு போகணும், அந்த அலங்கத்தை கட்டணும், நீங்கள் என்னை அனுப்பணும். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே வாசிக்கும்போது, என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்பு ராஜா கடிதம் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். கடந்து சென்று அலங்கத்தை கட்டுகிறார். பாருங்கள், அவர் ஜெபிக்கிறார், என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். இந்த காலை நேரத்திலே என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். நம்முடைய காரியங்கள் அநேகம் தடைப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து தடைகளை உடைக்கிறவர், தடைகளை நீக்குகிறவர், அந்த இடத்தில் அற்புதம் செய்கிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். இந்த நெகேமியாவுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணின தேவன் உங்களுக்கும் காரியத்தை வாய்க்க பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி ஜெபித்தது போல, இன்னைக்கு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் அப்படியே நிற்கிறது ராஜா. இன்றைக்கு மனம் இறங்குவீராக, காரியத்தை வாய்க்க பண்ணி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.